வீராட்சிமங்கலம் கிராமத்தில் அமர்ந்துள்ள அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ உச்சிகாளியம்மன், ஸ்ரீ கருப்பணசாமி, ஸ்ரீ கன்னிமார், ஸ்ரீ கண்ணமுடையார் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஊர் மண்ணினுடைய பொதுமக்கள் இந்த நிகழ்வை துவங்கி வைத்து சிறப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா வி.எஸ். காளிமுத்து அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் வி.பி. செந்தில்குமார் அவர்களே, ஊர் கவுண்டர் கந்தசாமி அவர்களே, ஊர் நாட்டாமை காளிமுத்து அவர்களே, ஊர் நாட்டாமை பழனிசாமி அவர்களே, ஊர் நாட்டாமை சின்னப்பன் அவர்களே, பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ் கே.ஆர். மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நம்பி தட்டலாம். நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த உங்களையும் எங்களையும் இணைப்பு பாலமாக இருந்து இணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் ஜீவன் டிவி லட்சுமணன் அவர்களுக்கும் தாராபுரம் சாமிக்கன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்காங்க. பொதுவாக கும்பாபிஷேக விழா, கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நம்ம ஆன்மீகம் சொல்கிறது. ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் தெரியுமா? அது காரணம் இருக்கு. முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றோம். இதை நம்ம கும்பாபிஷேகம் அன்னைக்காவது தெரிஞ்சுக்கணும். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். ஏன் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்? அதுக்கும் காரணம் இருக்கு. மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசிகள். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம். 12 ராசி 27 நட்சத்திரம். 27 12 கூட்டுங்க 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 இல்லை, 9 கிரகம் தான். உங்க கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத. 9 கிரகம். இந்த ராசி நட்சத்திரம் கிரகம் 12 27 9 இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். அதனால தான் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணுறோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏன் 108 மந்திரங்கள் ஓதணும்? மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60ஐயும் 48ஐயும் சேர்த்தீங்கன்னா 108 வரும். அதனால தான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். பொதுவாக இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள். அவெல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு தடவை கைதட்டுங்க பாப்போம். இதான் சிறப்பு. ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ, பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு பார்த்து இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணேன். அந்த பிள்ளை நம்மளை தான் பார்க்குதா, அதை வேற யாரும் பார்க்குறானா? நாங்கள் ஒரு ஜோக்கு சொன்னோட அந்த பிள்ளை ஹஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் சந்தோஷமாக உட்காந்து. அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒரு ஆள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தாலும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டானுவ. ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைன்னா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துடணும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஊர். அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸோட போய் உட்காந்துட்டான். நாங்கள் சோக்கு சிலையில் சேர்ந்து பிடிச்சிருச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் வந்திருக்கான். 4 லேடிஸ் வாங்கி சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த காப்பி விற்றவன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியதானே? சில்லறையா இல்லை, இந்த நான் தர்றேன் நைட்டியை தூக்கி டவுசரில் கையை விட்டுருக்கான், பிடிச்சி விட்டானுவோம். அப்படி சிக்கலான ஆள்லாம் இன்னைக்கு நாட்டில் இருக்கலாம். ஆனால் பாருங்க, இந்த பயலுக்கு பூரா கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்காங்க. பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்கன்னு வைத்தறிச்சல் உட்காந்துருக்காங்க. அதுவும் இந்த 1.5 வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து இவங்களையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம். வந்தவங்கள 2 பேர் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான், அந்த வாத்தியாரெல்லாம் சாவலை போல இருக்கும். ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளவு சந்தோஷம். பாருங்க, இந்த கொரோனாவில் என் பொண்டாட்டி இட்லி சுட்டான். ஒரு இட்லி எத்தனை இட்லிமா சுடலாம்? 8 இட்லி, 12 இட்லி. சட்டி பெரிய சட்டி போல இருக்கு. அது தக்கன குழி இருக்கத்தானே செய்யும். ஆனால் என் பொண்டாட்டி 4 இட்லி தான் சுடுறா, அதுக்கு மேலே சுட மாட்டேங்கிறான்.
ஏன்டின்னு கேட்குறேன். நான் சமூக இடைவெளி விட்டு மாவு ஊற்றுறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு ஊற்றிருக்காக்கா. சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும் இல்லை உரப்பும் இல்லை. ஒரு மனுஷன் கோவம் வருமா வராதா? விட்டா வராரு. ஏன் பொண்டாட்டிய ஏன் பசு கிடையாது கோச்சிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அப்போ தான் ஆம்பளைக்கே தைரியம் வரும். ஓரமாக உட்காந்து ஃபோனில் அழுதுகிட்டு இருந்தா. அவள் அம்மாட்ட தான் அழுகுறா. அந்த அம்மா வந்து சேராதுன்னு நினச்சேன். ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வேன் வந்து நின்றான். தண்டாண்டு முண்டனமா 4 பேர் இறங்கினான். யாரா மகாராசா அப்படின்னு கேட்டான். நான் தான் அப்படின்னு. சாம்பாரில் உப்பு இல்லை உரப்பு இல்லை புளிப்பில்லைன்னு சொன்னேன். உனக்கு எந்த ருசியும் தெரியல, கொரோனா இருக்க வண்டியில் ஏறான்னு ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ பெரியாஸ்பத்திரிக்கு போன போட்டு விட்டாயா. அப்போ மனுஷ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதில் தான் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? பெண்கள் பொறுப்போடு இருக்கிறாங்களா? உண்மையிலே இவ்வளவு செலவு பண்ணி இந்த கும்பாபிஷேக விழா பண்ணியிருக்காங்க பாருங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான், 10 பைசா அவனும் கொடுக்க மாட்டான். அதில் என் சித்தப்பே ஒன்றா நம்புறேன். நம்ம திருப்பூரில் தான் கம்பெனி வச்சிருக்காரு. 200 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறான். இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எல்லாரையும் சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே காலையில் 5 மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பார், வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டான்னு நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு. அந்த ஆளு என்னை பார்த்து சொன்னா பாருங்க, மகனே இந்த 100 பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டானா என்ன பண்ண சொல்லி அந்த 100 பேருக்கும் கொடுத்தான். அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டே என் சித்தப்பையும் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். எங்கள் டீமுக்கே தெரியும். அப்படின்னா நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம். போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன். போய் உண்டியில் போடலாம்னு காசை எடுத்தேன். வெறும் 500 ரூபா தாளாக வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 போடுறதுன்னு உள்ள அமுக்கிட்டு பழைய 50 ரூபா தாள் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து போட போனேன். பின்னாடி உள்ளவன் என்னை சுரண்டுனான். என்னன்னு திரும்பி பார்த்தேன். அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன். உன் காசை நீ உண்டியலில் போட்டா தாண்டா புண்ணியம் உன்னையே சேரும்னே. அவன் என்னை பார்த்து சொன்னான், உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தோம்னா. எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான். நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டை பாத யாத்திரை போனாலும் பஞ்சாமிரதத்துக்கு வழி இல்லை, டீக்கு வழி இல்லை. ஆனால் உண்மையிலே எல்லா தெய்வங்களுக்கும் இந்த விழாவை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க. விநாயகப் பெருமானுக்கு ஒரு முருகன் பொறுப்பாக இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காரு பாருங்க. அதானங்க பெருமை. அந்த விநாயகருக்கு அப்துல்லா கோயில் கட்டுறாரு. இதாங்க மத ஒற்றுமை, மத நல்லிணக்கங்கிறது. இதுதான் மனசில் இருக்கணும். பாருங்க, அவர் காப்பி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் வாங்கி சாப்பிட்றோம். இப்படித்தான் மனுஷன் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. ஒரு காலத்தில் இதில் பைக்கில் போகிறவன் பைக்கை நிப்பாட்டிட்டு கோயில் கோபுரத்தை பார்த்தா கையெட்டு கும்பிட்டான். ஆத்தா மாரியாத்தா, நான் போகிற வேலை நல்லபடியாக நடக்கணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அவசர உலகத்தில் போகிறான். ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில் காளியம்மனுக்கு கிசுறான். காளியம்மா நான் தாராபுரம் போய்கிட்டு இருக்கேன் அவசரமா. இவர் போய் 1 ரூபா உண்டியலில் போட்டால் லேட் ஆயிருமா. இவர் 1 ரூபா சுண்டி விடுறார். காளியம்மா டேக் இட், எடுத்துக்க. காளியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டு சுண்டுது. அண்ணன் பைப்பாசில் மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில் போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மள்ட்ட வேலையை காட்டணும். இப்போ மனுஷன் நிம்மதியாக இருக்காமல் இருக்கல. அதில் 2 பேர் வந்திருக்காங்க. இதில் ஆண்களின் உழைப்புத்தான் என்றைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யாரு புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய, இந்த கொங்கு மண்டலத்துக்கே பெருமை சேர்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பட்டிமன்ற பேச்சாளராக வலம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது இருக்கும். ஆசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பிடுற, லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற, நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற. நல்ல எஃபெக்டா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே மாநில அளவில் முதல் 5 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும்
நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி முனைவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. இது மனுஷன் செய்கிற விளையாடா? பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? அது வச்சிருந்த காரை யார் வச்சிருக்கா? பெட்ரோல் யாரா போடுறது? இல்லை இல்லை, பெண்களின் பொறுப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யார் யாரா குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்டேன், விலை குறைச்சி நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன். அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான். மூதேவி மானிட்டர் குடிச்சிட்டு தான் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் தனக்கென ஒரு முத்திரை வைத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 65 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கை. மங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு கேளு, மாலையிட தேடி வரும் நாளு என்ன நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு கேளு. உங்களுக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாதுரா. நீ ஒரு உருட்டுக்கிட்டு வாசிக்கிறீ என்ன? அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்துருவமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பாக பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால் நம்ம டீமில் இருக்க பிள்ளை பணம் இல்லாமல் சிரமப்படுதுன்னு திருப்பூரில் ஒரு சித்தப்பா பனியன் கம்பெனி வச்சுருக்கார். 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை மேனேஜராக இருந்து நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பணியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அந்த ஆள் நிலைமையை. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. அந்த புஷ்பா மேம்பாலத்தில் பஸ் ஏறி இருக்கு. அந்த 200 கோடி சொத்துள்ள ஓனர் தோல்லே பணியனை போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்காங்க. கீழே மேலேருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி சட்டியாக கழட்டி போட்டு ஆந்திரா குமணம் தான் இப்போ முறுக்கு புளிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க. எங்கள் கம்பெனிக்கு வந்து 9 மாதம் ஆகுது. இவன் தான் ஓனர். எப்போ தெருவுக்கு வருவான்னு தெரியல. அப்படி சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து வீசுது சாமந்தி காத்து மடிக்குது. என்னடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி. சின்ன மாமியா முறை வேணும்டா உனக்கு. உன் வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க. முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற எவ்வளவு கருகருன்னு இருக்கு? மருதாணி அடிக்கிற மப்புட்டை கழுத்து அடி கிரு கிருன்னு இருக்கும். எங்களுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டுலே உட்காந்துருந்தான். பூட்டை திறக்கடா பார்த்துட்டாவது போகிறேன். பட்டாணி வாங்கி தின்ட்டு 10 நாள் படுத்துக்கிட்டு திறக்கலை. அப்புறம் லட்சுமண் சுருதியில் ஒரு 3 வருஷம் விடலை. திண்டுக்கல் அங்கங்கே அலைஞ்சான். அங்கே ஆண்டா அலைகிறான், இங்கே குட்டியாந்துருக்கான். பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கும். உமாநாத்துங்கிறது அப்பா அம்மா வச்ச பேர். அக்காடுங்கிறது ஒரு 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும்.
மூடி சுற்றுனதுனால தம்பி ஊராக சுற்றிட்டு இருக்காப்புல. எங்களுக்கு ரிதம்பேடை செய்ய வந்திருக்கக்கூடியவர். அவரை நாங்கள் இது மாதிரி பெரிய மேடைகள்லாம் போட்டால் அவரை எங்கேயும் வேணாலும் கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா நீங்கள் காலையில் நட்டெல்லாம் கலட்ட வேண்டியதில்லை. அவர் குழுங்குல அதெல்லாம் கலண்டு இருக்கும். காலையில் ஈஸியாக கழட்டிட்டு போயிடலாம். ஸ்பேனர் இல்லாமல் கழட்டலாம். பாசத்துக்குரிய அருமை தம்பி தனக்கு எங்கள் பட்டிமன்றத்தை நீங்கள் ரசித்தால் ரசிக்காட்டினாலும் எங்களுக்குள்ளே ஒரு ரசிகரை வைத்திருக்கிறோம். அருமை தம்பி செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். அருமையான ஆடியோ சிஸ்டம். மைக் செட் பேர் என்ன தம்பி? சிவன். யார் ஆப்ரேட்டரு? இத்தனை பேர் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் தானே தம்பி? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை, அதான் சிரிக்கிறேன். ஆயிருந்தால் தெரியும். திருப்பி வருமா உட்காந்துருப்பேன். நல்ல மைக் செட்டியா அருமையாக வச்சுருக்கேன். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்தி பொட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணன் அவர்கள். நீங்கள் நாளைக்கு காலையிலே இந்த யூடியூப் சேனலில் உங்கள் பட்டிமன்றத்தை பார்க்கலாம். கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேனேஜிங் டைரக்டரும் அவர் தான். இப்போ எடுப்பார். காலையில் 7:30 மணிக்கெலாம் யூடியூப்பில் போட்டுருவார். நம்ம ஊர் பேர் போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரும். உங்கள் முகங்கள்லாம் அதில் தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய யூடியூப் சேனலுக்கும் நன்றியை சொல்லி அருமையாக எல்லாம் ரசிக்கிறீங்க. நிற்கிறவங்க உட்காரலாம். அப்படி அறுத்த குறுப்பு நாங்கள் இல்லை. கைதட்டுங்க. நல்லா எல்லோரும் ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஏன் கைதட்ட சொல்லணும்னா நாங்கள் பாயை போட்டு படுத்து தூங்கி 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர் எடுத்துகிட்டு வாங்குகிறோம். இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அதனால தான் கைதட்டுங்கள்னு சொல்கிறோம். அருமையாக ரசிக்கிறீங்க. இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக ஆண்களின் உழைப்புத்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியரும் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி கோப்பா ரவிக்குமார் அவர்களுக்கு முன்பாக மஞ்சுநாதன் அவர்கள் வருவார்கள். எந்திரிச்சு உட்காருக்கிறான். வேட்டி பத்திரம் காத்தடிக்குது வேட்டி பத்திரம். ஹலோ 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 டிஸ்ட்ரிக்ட் ஹலோ ஹலோ. நான் சிவான்னு சிவன விருந்து எல்லோ சிவபாதஞ்சரணம் விட்டு முன்னு விருந்து எல்லோ மும்பாதஞ்சரணம் விட்டு சரணாஞ்சரணம் பண்ணுதாய வீராட்சி மங்களங்காளியம்மா சாச்சனம்மா உம்பாதம். அவ அண்ணலிட்ட பத்தினியாள் தீண்டும் தாமரையா முன்னலிட்ட காலத்திலே தாயே கருமாறி உருமாறி திருமாறி அங்கே காளி என்று பேர் வாங்கி ஆத்தாகாளினி பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கன்னி 7 தெய்வ கன்னி சற்றேடு நாடகன்னியே அங்கசண்டி முண்டி சாவண்டி வராகி பிரம்மி அருக்காணி தங்கமே அங்க 7 கன்னிகளே. இந்த அமராவதி காத்தங்கரையிலே உனக்கு எடுத்தாங்க ஒரு உடி பெண்ணு போட்டாங்க ஒரு விரிநூலு. இன்னைக்கு கும்பாபிஷேகம் கண்டு இன்னைக்கு பங்குனி மாசத்திலே பல கோடி சனங்கோடி அங்கு எடுத்தாங்க தரப்பள்ளி ஓட்டதொரு எருமக்கடா. ஆத்தா காளித்தாயே நீ பிறந்த மலையாள எல்லையிலே ஆத்தல தலைமுழுக அரக்கு வந்த நேரம் மண்ணு குளத்துல தலைமுழுக கொடி பாசம் மண்ணு அங்க ஆத்தருகே ஊத்தரச்சு ஊத்தில் தலைமுழுகி எந்தாய் காளியவ கூட்டக்களறியிலே 7 கன்னி மேலரங்கி என்ன விதவாடி வாரா. அம்மா உனக்கு முத்தால் மேய்கட்டியா முகப்பு வச்ச வல்லாக்கா தங்கத்தால் மேய்கட்டியா தாளுட்ட வல்லாக்கா அப்பாடி கருப்பா வைக்கருப்பா சண்டி முண்டிகார் கருப்பா அந்த 18ஆம் படி கருப்பா தாயே கன்னிகளே தாயே கன்னிகளே 7 தெய்வ கன்னி சற்றேடு லாடகன்னி நீ என்ன பொன்னி விளையாட்ட விட்டு வீரமலை காட்ட விட்டு அந்தி பணிய விட்டு அருக்காணி கோட்டை விட்டு ஒத்தப்பணிய விட்டு ஒரு பலத்து காட்ட விட்டு இந்த தாராபுரம் மண்ணிலே தாயே காளியம்மா நீ எழுந்து வரம் கொடுக்க இல்லதோர் பேர் வாங்கி
இன்னைக்கு போட்டு வரம் கொடுக்க இந்த பிரிநூலக இலறைக்கு நான் கூட்டக்கலரியில கூப்பிட்டு அழைக்கிறேனே கன்னிமார் தாயவளே 7 பேர் ஆடி வாங்கலம்மா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவர் கையால் அல்லை கட்டுமா அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா கையால் அலை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவர் கையால் அல்லை கட்டுமா.
காத்தலெல்லாம் கையில எடுத்து சதிச்சுக்கெல்லாம் ஆடினார். அங்கே 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 கிளி முழங்குது கருப்பனாவே தங்கரங்கோட சபையிலே. அங்கே கிளி முழங்குது கருப்பசாமி தங்கரங்கோட சபையிலே. எங்க காளித்தாய் கருப்பராயன் கன்னிவார் சாமிகளுடைய அட தங்கமான கலசம் தகதகனம் என்னது. நல்ல கைதிட்டு பொம்பளைகள் ஒரு கொலை போடுக்கு வந்த சாமியில மலையேறிட்ட பூசாரி கொஞ்சம் எங்க இருந்தாலும் வரும்படி அன்போட கேட்டுக்கிறா. திண்ணீர் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னொருக்கா சொல்றேன், நல்லா இன்னொருக்கா கைதட்டுக்கல்ல எப்படியே எப்படியே உட்காந்துருந்தீங்களா அப்படி எப்படி உட்காரு கீழே. நடுவர் அவர்களே, பொண்டாட்டி பேச்சு கேட்காத ஆம்பளைகள்லாம் அவை பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் சோறு போடும். அப்படி சோறு போட்டாத்தான் நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போய் சேர முடியும் என்று சொல்லி வீராசி மங்கலத்திலே மஞ்சுநாதன் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுட்டு இதோட நிறைவு பெறுகிறேன். பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க, வெட்டுங்க வேண்டான்னு சொல்லி அது நம்ம கலாச்சாரமில் வெள்ளக்காரன் கொண்டாந்தது, நாமளும் வெட்டுறோம். தப்பில் பிள்ளைங்க ஆசைப்படுதுவோம். அந்த கேக்கில் புள்ள பேரை எழுதி தயவு செய்து வெட்டாதீங்க. பேரை வெட்டுறது ஒன்று, பிள்ளை படுப்பு போட்டு வெட்டுறது ஒன்றுதான். சும்மா வாங்கி வெட்டுக்கோ. ரெண்டாவது, உங்கள் ஊரில் உங்கள் பஞ்சாயத்தில் உங்கள் அவியவி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டி வைங்க. வெட்டின கேக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன ஃப்ளேவர்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நட்டுன மரம் உங்க உயிர் இல்ல, உங்க 16 தலைமுறை உள்ள வரைக்கும் அந்த மரம் மக்களுக்கு பயன்பட்டு வரும். அடுத்த முறை நான் வீராசி மங்கலத்துக்கு வரும்போது ஊர் முழுக்க பசுமையா இருக்கணும். ஏன்னா 5000 பேர் வருஷத்துல ஒருத்தர் குறைஞ்சது 100 நாளைக்கு வரும் பிறந்த நாள் ஒவ்வொரு வீட்லையும். அதனால அந்நாடு ஒரு மரத்தை நெட்டோங்கிற கொள்கை எடுங்க. நாமளும் குழுகுள்னு இருக்கலாம், நாடு குழுகுள்னு இருக்குமுங்க. நன்றிங்க, வணக்கம்ங்க. அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். மாப்பிள்ளை மஞ்சுநாதன் ஒரு கலக்கு கலக்கியிருக்கார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நானா இந்த அணியில் இருந்திருந்தேன்னா எப்போவோ படிக்கட்டு விட்டு இறங்கி போயிருப்பேன். என் பேசினதுக்கு இந்த பிள்ளை தண்ணி குடிச்சுக்கிட்டு பாருங்க. நீ பெண்கள் பொறுப்போடு இருக்காங்களா? சரியான கேள்வி. ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. கைதிட்டுங்கக்கா, சத்தியம் பண்ணி சொல்றேன், பொய் சொல்ல மாட்டேன். சத்தியம் சத்தியம் சர்வ சத்தியம். 13 வருஷமா கோயில் வாசல்ல பொய் சொல்ல மாட்டேயா. 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது. குடும்பம் இருந்தா இப்படி ஒரு குடும்பம் ஆக்கணும். எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தாவுல சண்டை வர்றதுக்கு இப்ப சாப்பிடுறா, உருடுறா, பெறல்றா. எங்க அம்மா செத்துச்சேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பாத்துக்கிறேன். என் பெரியம்மா எனக்கு அம்மா மாதிரி தானே. போன வாரம் எங்கள் பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்கு, டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்கா. டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, இங்கே வாமா, நீ தானே மருமக? ஆமாம் சார். உன் மாமியா உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணுவோன்னு இருக்கார். என் காசு தானே கொடுத்துட்டு வர வேண்டியானே. இப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, சார் நான் 30,000 தரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் இருக்கா. ஐயா, இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. வாயை திறந்தாலே இவன் கத்திரிக்கோலை காட்டுறான். பள்ளி மாதிரி எங்கள் அம்மா நாக்கா உள்ள இருக்குது. என்ன நிம்மதி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்ததுதான் புள்ள, இப்போ பிறக்க போகிற கீரி புள்ள, கீரி தான் புள்ள பிறக்குது. அதுவும் ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னு கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கமும் புள்ள ஒரு பக்கமும். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. அதுக்காண்ட எனக்கு வாழ சொல்லியா, சகலைக்கு போய் சொல்லுங்கடா. யாருக்கு சொன்ன என்ன
யாருக்கு சொன்னான் குழந்தை பிறந்தவை பார்க்க போகிறோம். தாய் அழுவல, பிள்ளைங்க அழுவல, புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். நீ ஏன்ட்டு அழுகுற? ஆப்ரேஷனுக்கு 70,000 ரூபாய் பணம் கட்டணும் நான் தாண்டான அவன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா. நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாமல் உட்காந்துரு. பெண்களால் பொறுப்பு இல்லைன்னு பெண்களை ரொம்ப சாடி, பெண்களை ரொம்ப திட்டியிருக்கார் மஞ்சுநாதன். இதற்கெல்லாம் அதிரடியாக பதில் சொல்லக்கூடியவர் தான் பாருங்க, இருமி கொண்டு வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். பெண்கள் நல்லா கைதட்டி போடுங்க, உங்க சார்பாகத்தான் கலக்கி எடுக்க போறாங்க. இது 26ஆம் தேதி நிகழ்ச்சி உண்டா ஏண்டா பதற? என் கணக்க பிள்ளைய கேட்குற எப்படி கணக்கு சொல்லும் பாரு. ஐயா சொல்லுங்க, 12 அப்படியே டிரான்ஸ்ஃபார்மரில் போய் உட்காரு, கணக்கை வச்சுக்கிட்டு. மாதம் 12,000னா ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபா. ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாய் சம்பளம் தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனுக்கு வீட்டுக்காரியா, ஆட்டுக்காரியா, சமையல்காரியா, பிள்ளை பத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது மாசம் இவ்வளவு சம்பளம் மட்டும் குடிங்கன்னு கேட்டுக்கமாக்கா? தட்டுக்கலையா பெண்கள்லாம் ஃப்ரீயா வேலைக்காரியா செய்ய? இந்த அம்மா கேட்கறது உங்களுக்கு புரியுதா? வீட்டு வேலை செய்கிறவளுக்கு மாசம் 12,000 ரூபாய் கொடுக்குறேன். நாங்க வீட்டு வேலை செய்கிறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், சமைக்கிறோம், புருஷனை பார்த்துக்கிறோம், பிள்ளைய பார்த்துக்கிறோம், இவ்வளவு வேலை செய்கிறோமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன். ஆமா சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வேலைக்காரி வேலை பிடிக்கலைன்னா நாளைக்கே போடினா போயிடுவா. நான் வேலை ரொம்ப இருக்குன்னு ஒரு வீட்டுக்கு 4 வேலைக்காரி கூட வச்சுக்கிருவேன். அது மாதிரி சார், உன் தங்கச்சி நான் கொழுந்தியான்னு கூப்பிடுறேன், வேலைக்காரி தங்கச்சினா. இது வேற அது வேற. கேட்டமான்னு தான் கேட்டேன். அதான் கேட்டா இல்ல. வீடு கட்டுறீங்க, வீட்டுக்கு மட்டும் பெரிய உழைக்கிறேன்னு சொல்றீங்க. உழைச்சு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க. வீட்டுக்கு பேரு மட்டும் கௌதமி இல்லம், ராணி இல்லம், ஜெயலட்சுமி இல்லம்னு மனைவி பேரை வைக்கிற நீங்க என்னைக்காவது மனைவி புருஷனை பார்த்து ஏன் இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடு, இந்த பிளாட்டை என் பேர்ல எழுதி கொடுங்க என்னைக்கா கேட்டிருக்கமாக்கா? புருஷன் பேர்ல எழுதுங்க, ஏன் நம்ம புள்ள பேர்ல எழுதுங்கன்னு பொறுப்பா உறவுகளுக்காக வாழ்பவள் பெண்ணுங்கிற பொறுப்பானவ இல்லையா நடுவர் அவர்களே? நாங்க யார் தெரியுமா? உங்க பேர்ல நாங்க வீடை எழுதுறது இல்லை. ஏன்? லோனு வாங்கி கட்டியிருக்கு. பேங்குக்காரன் உங்களை தொந்தரவு பண்ணுவான்னு தான் எங்க பேர்ல வச்சுக்கோம். வந்ததுலேருந்து அம்மாவுக்கு அப்படி சொன்னீங்களே, 20 வயசு வரை வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா, 20 வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, ஏன் நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு அந்த நாயை கூட பின்னாடி ஏன் சார் வரோம்? ஏன் தெரியுமா? நாயை விட்டுட்டு நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்றோம். ஏன்? ஒரு நாய் போதுங்கிற காத்த அதை விட்டுட்டு வச்சோம் சார். நாய் கூட நன்றியோட ஞாபகம் வச்சுங்க. அதான் வாழ நறுக்கிறான். உங்களை மாதிரி படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண்ணு ஒரு கவிஞன் எழுதினான். பொம்பளை பத்தி தெரியாத உனக்கு யாரும் பொண்ணு கொடுத்த நான் கேட்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், கணவன்னா யார் தெரியுமா? கண்ணவன். மனைவிய கண்கலகாம பாத்துக்கிறவன் பேர் தான் கணவன். மேடைக்கு குறை சொல்றவன் கணவன் கிடையாது. கண்ணுக்குள்ள எப்படி தெரியுமா வச்சுக்கணும்னு கார்ல் மார்க்ஸ் தான் சொல்லுவாரு. மனைவியோட அருமை எப்ப தெரியுங்களா தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயசான காலத்துல நரமுடி வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவியோட அருமை தெரியும் சார். அததான் கார்ல் மார்க்ஸ் தன் மனைவியை பத்தி சொல்வாரு. உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம். உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம். உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல மனைவியோட வாழணும் சார். அப்படிப்பட்ட பெண் வரும் வாழ்க்கை தான் பொறுப்பான வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அதிரடி கிளப்பி விட்டுருக்காங்க. மற்ற ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார். மற்ற ஊர்லாம் பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க, இங்கே அங்கே படுத்துருக்குறாங்க. அப்பப்போ முழிச்சு பார்க்குறாங்க, இன்னும் இங்கே போகலன்னு டொப்புன்னு படுத்துக்கிறாங்க. அப்படியே இருங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், கல்யாணம் ஆன ஆண்களை பார்த்து கேட்குறேன். இந்த ஜென்மத்தில் வாச்ச பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்தில் வேணும்னு நினைக்கிற ஆம்பளைய கை தூக்குங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை, மேடையிலே தூக்கலை, யாரும் தூக்கலை. இப்போ பெண்களை பார்த்து கேட்பான், இந்த ஜென்மத்தில் வாச்ச புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்தில் வேணும்னு நினைக்கிற பெண்கள் கை தட்டுங்க பார்ப்போம். தட்டுவாங்க,
ஏன் தட்ட மாட்டாங்க? இப்படி ஒரு இழிச்சா பையன் எந்த ஜென்மத்தில் கிடப்பான்? இப்போ நான் கேட்குறேன், பெண்களை பார்த்து கேட்குறேன், புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மணிப்பரிசிலே வச்சுக்கிட்டு இருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். அங்கே வர்றா அந்த ஆளை வீட்டில் வச்சிருக்கதே பெருசா. ஆனால் என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ மணிப்பரிசிலே வச்சிருக்கா. கைதட்டுங்க. 2 ஃபோட்டோ மணிப்பரிசிலே வச்சிருக்கா. பாசமாடின்னு கேட்குறேன். லோனு வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு வச்சுருக்கேங்கிறாக்கா. ஒட்டி பிடிச்சி ஆட்சி கழுத்து போட்டு விட்ருவோம். நான் காலம்புறா லோன் கட்டிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். இந்த பெண்களால் என்ன சந்தோஷம் இருக்குது, என்ன பொறுப்பு இருக்குது உங்களுக்கு? நல்லா சொல்லுங்கள் பார்ப்போம். இது நல்ல ஊர், எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க துவங்கி வச்சுட்டு. நேற்று ஒரு பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன். ஒருத்தன் ஓடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். வச்சுக்க பேர் சொல்லாத வச்சுக்க. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு. அதே ஆள் பின்னாடி வந்து சொரன்னான். என்னன்னா மறுபடியும் 100 ரூபா கொடுத்தான். வச்சுக்க. மொத்தம் 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான் 3 தடவை. எல்லாம் பட்டிமன்றம் முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை யாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டேன். என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னா. அப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். 3 மணி நேரம் வச்சுருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறா. ஐயா அவன் யாரான்னு விசாரித்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனாக இருந்திருக்கான். என்கிட்ட வசூல் பண்ண தெரியறான். இப்போ வாழ்க்கை அப்படி இருக்குது. இப்போ 2 பேர் பேசியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ஆள்கள் கலந்து அடிப்பாங்க. ஆளுக்கு 15 நிமிஷம் பிரித்து எடுக்கக்கூடிய ஆட்கள். இப்பொழுது வரக்கூடிய பிறகு என்ற அணியை நிறைவு செய்து பேச வருகிறார் பெருந்துறை பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. அவளை நினைச்சண்டா. யாரன்னு? அவளை தாண்டா. Who is she? She is my wife. She is my wife. wife. சைத்தான் சயின்டிஸ்ட். நடுவர் அவர்களே, எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் வாழ்க்கையில் பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களினுடைய தன்னிகரற்ற உழைப்புதான் என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டைக்கும் வியக்க வைத்த அத்தனை பேரினுடைய பாதங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. வாழ்க வளமுடன். பொண்டாட்டிய நம்ம நிம்மதியாக வச்சிருக்க மாட்டான் நம்மளை. போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடித்து விடிய காலம் 3 மணிக்கு போய் காலிங் பெல் அடித்தேன். வந்து கதவை திறந்த உடனே நான் தூக்கத்தில் பாவம் எந்திரிச்சு வந்து திறக்கிறான்னு சிரித்தேன். அப்படின்னு சிரித்தேன். என்னைய பார்த்தாலும் உனக்கு சிரிப்பாத்தான் இருக்கும் அப்படின்னா. மறுநாள் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் சிரிக்கப்படாது, சிரிச்சா திட்டான்னு மறுநாள் பட்டிமன்றம் முடிஞ்சு 3 மணிக்கு போனேன். இப்படியே இருந்தேன். என்னையை பார்த்தா சிரிப்பியா, இந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். நைட்டு 3 மணிக்கு நான் எவ்வளோ பார்த்து சிரிக்கிறது? இந்த குறை சொல்கிற புத்தியே இருக்குது. நான் தீர்ப்பில் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்பொழுது சிறப்பு. நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, என்னைக்குமே குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு என்பது ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்புதான் குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கின்றன என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி மனைவி பெண் என்று வருகின்ற பொழுதுதான் அந்த குடும்ப பொறுப்பாக இருக்கின்றன என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. பாட்டு. அம்மா ஆயா உட்காருங்க. முடிச்சிடுறேன். அம்மா உட்காருங்க. ஆயா நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். ஆனால் அருமையாக பாடியிருக்காங்க. அம்மா 4 படத்தில் தானே இப்போ பாடியிருக்க. நம்ம ஊருக்கு வந்துட்டா இல்லை, 40 படத்துக்கு மேலே பாடணும், 100 வயசுக்கு மேலே வாழணும். நல்லா வாழ்த்தி கைதட்டுங்க பார்ப்போம். நீ எத்தனை வயசு வரை வாழணும்னு உன் புருஷன்ட்ட கேளு. இங்கே என்ன நிர்வாகம் பொறுப்பாகாது. கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவுக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்கிறாங்க? பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படி பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? போன வாரம் ஒரு பட்டிமன்றம் நைட்டு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. 12 மணிக்கு நைட்டு வீட்டுக்கு போகிறேன். கதவை திறக்கிறேன். பெட்ரூமில் கரட்டுன்னு ஒரு சவுண்டு. பெருச்சாளி பூந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிடுவோன்னு ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு கதவை திறந்து கிட்ட போனேன்.
என் பொண்டாட்டி ஒரு கட்டு மேரி பிஸ்கட்டை உள்ளே அரைச்சிக்கிட்டு இருக்கிறான். சைத்தான் சைத்தான் 12 மணிக்கு சாப்பிடுங்க என்ன கத்தாதீங்க, இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏண்டின்னு கேட்குறேன். இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது, அதைத்தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். உள்ளே தள்ளிடுவேன். 10 ரூபா பிஸ்கட் உள்ள தள்ளி 350 ரூபா செலவு பண்ணி வெளியே எடுக்கணும். இது பொறுப்பா? சந்தேக புத்தி, பொண்டாட்டினாலே சந்தேகம்தான். போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 2 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். கதவை திறந்தா என்னை பார்த்தா என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டி இருந்திருக்கியா, எடுத்து டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா. சுருங்குதா சுருங்கலையான்னு, சுருட்டி முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி விட்டா ஒன்றும். நீ பட்டிமன்றம் போவேனா பேசாமல் தூங்கு அப்படின்னா. 1 வாரம் ஆச்சாயா, காசு முடிஞ்சு போச்சு. மறுபடி பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா, நான் போக மாட்டேன், நீ அடிப்பேன்னு. அடிக்க மாட்டேன், கவனமாக போயிட்டு வான்னா. மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன், ஒரு முடியும் இல்லை. நம்பி வீட்டுக்கு போயிட்டேன். என் கெட்ட கிரகம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு, எடுத்துட்டாயா. கேட்குறா, யாரா அவள் டையடிக்க கூட வக்கில்லாதவளோட ஏன்டா சேர்ந்துக்கிட்டு சுற்றுற அப்படின்னு திட்டுறான். பட்டிமன்றம் போகிறத நிப்பாட்டிட்டேன். 1 மாதம் ஆச்சு, காசு முடிஞ்சு போச்சு. மறுபடி போறியான்னு கேட்டா, நான் போக மாட்டேன், அட்டுவா நுணங்குவேன் அப்படின்னு சொன்னா. நீ இனிமே பஸ்ஸில் போகாத, நம்ம வீட்டு கார்லேயே தனியாக போயிட்டு தனியாக வான்னா. அதே மாதிரி என் வீட்டு கார்லேயே போயிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி இறங்கி வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி உதறிவிட்டு போட்டதுனால தான்டா வீட்டுக்குள்ளே போனேன். என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுற்றினா இப்படி ஒரு சுற்றினா பிம்பிளிக்கு பிளாப்பி நம்ம தான் உதறிட்டோமே, ஒன்றும் இல்லைன்னு நின்றேன். கேட்டாவார், இப்போ யாரும் மொட்டத்தில் காரியை சேர்த்து வச்சிருக்கியான்னு கேட்குறேன். இந்த சந்தேக புத்தி பெண்களுக்குள்ள உன்ட்டு என்ன பொறுப்பு இருக்கு? எல்லா பொண்டாட்டியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவான், மச்சான் உங்கள் அக்கா உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சா, பாசத்தில் கேட்கறதில்ல. அவன் அங்கே இறங்கிட்டானா இங்கே வேலையை ஆரம்பிக்கத்தான் நம்மால் திறக்கல் போட்டுருவான். போன மாதம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, வர்றோன்னு ஃபோன் பண்ணான். ஐயோ வர்றா, வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். பக்கத்து தூக்கி போட்டேன், சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை. நேராக கிச்சனுக்குள்ளே போனவன் எட்டி என் சட்டையை பிடிச்சா. சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. டாய் சிகரெட்டு குடிச்சியா இல்லையா? இல்லை. உண்மையை சொல்லு, சிகரெட்டு குடிச்சியா இல்லை? குடித்தேன். எத்தனை? 3. 3ஆ 5ஆ? 5. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா. இது பொறுப்பா? அதுக்காக நான் சிகரெட்டு குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன்னா டெக்னிக்கை மாற்றிட்டேன். கேஸ் அடுப்பில் லைட்டரில் 10 வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன உனக்கு பொறுப்பு இருக்கு? இப்படி பொறுப்பு இல்லாத காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவுக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு. அப்படியே உட்கார தீர்ப்பு சொன்னா இது 2 விட்டு சாத்தனை அவன்டா தாங்கிறது. இது உயரத்துக்கு செவ்வியாரையா இருக்க கட்டுப்பிடி சேர்த்துக்கிட்டு விடும். அப்போ அது உயரத்துக்கு அது அடிக்காது, செந்தில் தொப்புள்ளே குத்தும். அது உயரத்துக்கு அவ்வளோதான் எட்டும். இப்போ ஆண்களுடைய சிரிக்காத, பின்னாடி விழுந்துருவேன். ஆண்களுடைய உழைப்பு என்னன்னு பார்க்கணும். இப்போ பட்டிமன்றம் முடியும், நாங்கள்லாம் பஸ்ஸில் தான் போவோம் பெரும்பாலும். நைட்டு 2 மணி 3 மணி பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவோம். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு, மதுரை, திருப்பூர், தாராபுரம், சென்னை, சேலம்னு. எத்தனை மணிக்கு கிளம்புனாலும் 10 ஆட்டோக்காரர் அங்கேயே நிற்பார். சார் எங்கே போகணும் சார், எங்கே போகணும் சார், எங்கே போகணும் சார். நைட் 2 மணி 3 மணிக்கு நான் கேட்டிருக்கேன், ஏன் பகல் பூரா தான் ஆட்டோ ஓட்டுறியே, நைட்டும் ஆட்டோ ஓட்டணுமா, தூங்கக்கூடாதான்? அவர் சொன்னார் ஆட்டோக்காரரு, சார் நான் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்கு சார், நான் இரவுல ஆட்டோ ஓட்டுறது என் பிள்ளைகள் படிப்பிற்காக என்று ஒரு ஆண்மகன் தன் தூக்கத்தை இழந்து உழைக்கிறான் என்று சொன்னால் அவன் உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது? வெளிநாடு போகிறான், வெளிநாட்டில் அவனோட கூட பிறந்தது 3 தங்கச்சி இருக்கும். வெளிநாட்டு 21 வயசில் வெளிநாடு போயிட்டு சம்பாரித்து ஒரு தங்கச்சியாக கட்டி கொடுப்பான். ஒவ்வொரு தங்கச்சியாக கட்டி கொடுத்துட்டு அவனுக்கு 34 வயசாயிரும். போய் கண்ணாடி முன்னாடி நிற்பான், சொட்டை விழுந்துரும், முடி நரைஞ்சிரும். இப்போவாது நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம்னு அங்கேருந்து டிக்கெட் போடுவான். அம்மா ஃபோன் பண்ணும், தம்பி பெரிய தங்கச்சியோட பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுடா, அதுக்கு சீர் செய்யணும்னு சொல்லும். ஆனால் ஒரு ஆண்மகன் தன் ஆண்மையை கட்டி
கொண்டு இந்த குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறானே, அவன் உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது? சார், நாங்கள் நைட்டில் பஸ்ஸில் போவோம் சொன்னல, பஸ்ஸில் அன்றைக்கி 2 மணிக்கு போய்கிட்டு இருக்கோம். டிரைவரு கொஞ்ச நேரம் மிட்டாய் சாப்பிட்றாரு. ஒரு டீ கடையில் நிப்பாட்டினார். அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன மிட்டாய் சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு 58 வயசு இருக்குமே, சுகர் இல்லையான்னு? இருக்குது சார், ஆனால் அந்த மிட்டாய் சாப்பிட்டா சார் எங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். தன்னுடைய உடல்நலத்தை கூட கருதாமல் ஒரு ஆண்மகன் உழைத்து கொண்டிருக்கிறான். இந்த இருக்கு பாருங்க, இந்த தைலத்தை நான் அப்பப்போ உறிஞ்சிருப்பேன், இது கெடுதல்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் படுத்து தூங்கி 72 நாள் ஆச்சு, தினமும் பட்டிமன்றம். ஆனால் இதை வச்சாதான் எனக்கு தூக்கம் அசத்தாமல் இருக்கும், வேறு வழி இல்லை. என்னை நம்பி நிகழ்ச்சி கொடுத்திருக்கிறார்கள், உங்களை மகிழ்விக்க வேண்டும். எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் துளைத்து விட்டுத்தான் உங்களோடு நாங்கள் மாற்றுவோம். பணம் காசுக்கிறது நாளைக்கும் நாளை மறுநாளோ போயிடும் சார். ஆனால் உங்களோட கைதட்டலும் அந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள், இதுதான் எங்களை வாழ வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் உழைக்கிறான் சார். இப்போ நீங்கள் பெண்கள்லாம் விரும்பி அணியக்கூடியது தங்கம். தங்கத்தை கோளார் தங்க வயலில் வெட்டி எடுப்பாங்க. அதில் வெளியில் எழுதியிருக்கும், வலது கை போனால் 2 லட்சம், இடது கை போனால் 5 லட்சம், 3 லட்சம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வலது காலில் அடிபட்டிருக்கும், சிலருக்கு இடது கையில் விரல் இருக்காது, சிலருக்கு கை கொஞ்சம் போயிருக்கும். உண்மையிலே அவர்கள் கவனக்குறைவால் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அனுபவமானவர்கள் கவனக்குறைவால் அவர்களுக்கு அடிபடவில்லை. தன் தங்கைக்கு திருமணமாக வேண்டுமே, தன் மகளுக்கு திருமணமாக வேண்டுமே என்று எத்தனையோ ஆண்மகன்கள் தன்னை ஊனமாக்கி தன் குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த காலை இழந்து மகளுக்கு பந்தக்கால் போட்டவன் எத்த ஆம்பளை தெரியுமா? உண்மையிலே இப்படி ஆண்கள் உழைப்புத்தான் பெரிது என்று சொல்லிவிட முடியாது. பெண்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்கணும். முடிச்சிடறேன். இப்போ பட்டிமன்றம் முடியும் மணி 12. நான் ஒரு 3:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பா, வாங்க மகாராஜா, தாராபுரம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியே அகப்பா, போய் படு, தனாம்பா இதுக்கிட்டு ஊர் சுற்றி பல அப்படின்னு நினப்பா. இதே முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பேன். என்னன்னு தெரியலமா, என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து, நாளைக்கே வேதாரண்யத்தில் பட்டிமன்றம் இருக்குது, போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது. சார், நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டம் ஆயிடுது, நொடிச்சு போயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும்போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? தனிமரமாக நிற்கும்போது பெத்த தாய் ஒடியாருவா, ஏண்டா ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்பா. இவன் கண் கலங்குவான், அம்மா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, எல்லாம் போச்சம்மா, என் பிள்ளையில படிக்க வச்சு எப்படிம்மா நான் கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்பா. அந்த பெத்த தாய் மனசு கேட்காம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவாடு சேர்த்து வச்சு இந்த காசை கொடுத்து கையில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கடான்னு சொல்லுவா. இதுதான் ஒரு தாயினுடைய பொறுப்பு, இல்லைன்னு சொல்ல முடியாது சார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது. நான் வீட்டில் போய் அம்மா அப்படின்னா, அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம், என் மனைவி தைலம் தரவும் வேணாம், என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு விரலால் இங்கேயே அப்பா தலைவலின் கையை வச்சா சரியாக போயிருமே. இது யார் சார் இந்த பொறுப்பை செய்யக்கூடியது? உண்மையிலே நண்பர்களே, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை கிடையாது. என் மனைவி எங்கே கூப்பிட்டாலும் நல்லது கெட்டது எதுக்கு வரமாட்டாங்க, எல்லாம் கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்பா. ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். என் மனைவி வீட்டு வாசலில் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் திட்டுறேன், அளவோடு திங்கக்கூடாதா, ஏன்டி இப்படி வாந்தி எடுக்கிறேன்? எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவள் உண்டாயிட்டாடா, அவள் கன்சீவாக இருக்கா, முழுகாமல் இருக்கான்னு. எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நண்பர்களே. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறான், வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான், ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கான். மகிழ்ச்சி. மாதம் ஆஸ்பத்திரி செக் பண்ண கூட்டிகிட்டு போவேன். எங்கள் ஊர் கிராமம் சார், இன்னும் அந்த கிராமத்தில் தான் இருக்கேன். 15 கிலோமீட்டர் போனால்தான் தேவகோட்டைக்கு போக முடியும். ஒரு நாள் என் மனைவி நிறை மாத கர்ப்பிணி, நைட்டு 11 மணிக்கு பிரசவ வலி, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். பைக்கிலே கூட்டிகிட்டு போகிறேன். போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துடுறேன். டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, சார் கொஞ்சம் டிஃபிகல்ட் கண்டிஷனாக இருக்குது, ஏதாவது ஒரு உசுரத்தான் காப்பாற்ற முடியும், எதனாலும் நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள்
அப்படின்றாங்க. நான் அப்படியே தனிமரமாக நிற்கிறேன், கண்ணீர் தரையாக ஓடுது. நர்சம்மா ஒரு பத்திரத்தை கொடுத்து அதில் கையெழுத்து போட சொல்கிறாங்க. கையெழுத்து போட்டு என் மனைவியை ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போயிட்டாங்க. நான் தனிமரமாக நிற்கிறேன், பரதேசியாக நிற்கிறேன். என் மனைவி ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டா. அங்கே என் மனைவி எழுவுற சத்தம் கேட்குது. கொஞ்சம் நேரம் சென்று குழந்தை எழுவுற சத்தம் கேட்குது. நர்சம்மா அங்கேருந்து ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து, சார் உங்களுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா சாருங்கிறாங்க. அதை வாங்கிட்டே கேட்குறேன், என் பொண்டாட்டி நல்லா இருக்காளா, என் மனைவி நல்லா இருக்காளா சார், உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. உள்ளே போகிறேன், அவன் பெட்டில் அரை மயக்கத்தில் படுத்திருக்கா சார், ரத்தமும் சதயமாக படுத்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தடவி கொடுத்தேன். என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். நண்பர்கள், எனக்காக ஒரு வாரிசை பெற்றுக் கொடுத்தவள் என்னுடைய மனைவி. நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்துக் கொடுத்தவள் என்னுடைய மனைவி. என் சொந்த பந்தங்களின் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி. வாழையடி வாழையாக வந்து என் குடும்பத்தை வாழ வைத்தவள் என்னுடைய மனைவி. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம் மனைவியை. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எல்லா ஆம்பளையும் தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம்னா வீட்டில் இருக்க பெண்கள் ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் துண்டு போட்டு நடக்கிறேன் சார். இல்லாட்டினா இந்த துண்டு தலைக்கு போய் தாங்க. யோசிச்சு பாருங்கள் சார். இப்போ சாதாரணமாக மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், முடிச்சிட்றேன். 15 நாள் வைத்தியம் பார்ப்போம். அதுக்கு மேலே அவள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள், இல்லைன்னா உங்கள் மகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அப்படிம்போம். இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, 10 நாள் வைத்தியம் பார்ப்பா, 1 மாதம் 6 மாதம் வரைக்கும் வைத்தியம் பார்ப்பா. படுத்த படுக்கை ஆகிட்டோம்னு வைங்க, அவள் சொல்லுவா, கவலைப்படாதையா, நீ உசுரோடு இருந்தால் போதும், என் பூவுக்கும் பொட்டு கிடையாது, நீ உசுரோடு இருந்தால் போதும், நான் உன்னை காப்பாற்றி கஞ்சி ஊத்துறியாம்பா. உண்மையிலே நண்பர்களே, நம்மளை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமுத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். எவ்வளோ சிரமம் பாருங்கள். அப்போ ஆண்கள் உழைக்கிறார்கள், பெண்கள் பொறுப்போடு இருக்கிறார்கள். எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது? யோசிச்சு பாருங்கள். இதுக்கு தீர்ப்பாக ஒரு பாடல் தான் தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இதற்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. கட்டழகே கோடி வெண்ணகொடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா, காதல் பொழிதானம்மா. ஒடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 நாடும் ஒன்ன விட்டு ஒன்று விழுந்தா என்னவாகி எண்ணிப்பாரு. ஒடுகிற நண்பர்களே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பொண்ணு இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. அதே நேரத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்காது. குடும்பம் மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ்வதற்கு ஆணின் உழைப்பும் பெண்ணின் பொறுப்பும் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் குடும்பம் என்ற வண்டி சரியான திசையை நோக்கி செல்லும் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.